இன்ஸ்டாகிராம் மூலம் ஆண்களுக்கு வலை விரித்து அவர்களை கஞ்சா வியாபாரியாக மாற்றிய வடமாநில இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். விமானத்தில் சென்று கஞ்சா வாங்கிய பெண்ணின் பின்னணி என்ன? சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் ரயில்வே கேட் அருகே பல்லாவரம் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமான வகையில் கையில் பெரிய பை ஒன்றை வைத்தவாறு சுற்றித் திரிந்த இளம்பெண் ஒருவரை போலீசார் விசாரணை செய்தனர். அவர் வைத்திருந்த பையை வாங்கி சோதனை செய்து பார்த்தபோது அதில் சுமார் 3 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இளம் பெண்ணை பல்லாவரம் காவல் நிலையம் அழைத்து சென்று முறைப்படி விசாரணை நடத்தினர். இதில் கைது செய்யப்பட்ட இளம்பெண் திரிபுரா மாநிலம் உதய்பூர் பகுதியைச் சேர்ந்த பாயல்தாஸ் என்பது தெரிய வந்தது. இவருக்கு திருமணமாகி கணவர் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மாதத்திற்கு 4 முறை திரிபுராவிலிருந்து மொத்தமாக கஞ்சா வாங்கி வந்து அதனை ரயில் மூலம் சென்னை புறநகர் பகுதிக்கு கடத்தி சென்று விற்றிருக்கிறார். இந்த கஞ்சாவை இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கும் வடமாநில தொழிலாளர்களுக்கும் விற்பனை செய்துள்ளார். கஞ்சாவை எளிதாக விற்பனை செய்வதற்காகவே சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்றை தனது பெயரில் ஆரம்பித்துள்ளார் பாயல்தாஸ். அதில் தனது கவர்ச்சியான புகைப்படங்களை பதிவிட்டு தான் திருமணமாகாத இளம்பெண் என்றும் கல்லூரியில் படித்து வருவதாக பதிவு செய்துள்ளார். அதனை பார்த்து பல இளைஞர்கள் அவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்ப அந்த இளைஞர்களின் செல்போன் நம்பரை கேட்டு வாங்கி அவர்களிடம் நண்பர் போல பழகி தனது கஞ்சா விற்பனைக்கு அவர்களை பயன்படுத்தி கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 1 கிலோ கஞ்சாவை திரிபுராவிலிருந்து 5000 ரூபாய்க்கு வாங்கி வரும் பாயல்தாஸ் அதனை தனது இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கு 20,000 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார். இளம்பெண் என்பதால் போலீசாருக்கு தன் மீது சந்தேகம் வராது என்று துணிந்து கடந்த 3 ஆண்டுகளாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். சென்னையில் இருந்து விமானத்தில் திரிபுரா செல்லும் பாயல்தாஸ் திரும்பி வரும்போது ரயிலில் கஞ்சா கடத்தி வருவதை வழக்கமாக வைத்துள்ளார். அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக போலீசாருக்கு தண்ணீர் காட்டி கஞ்சா கடத்தி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்த வடமாநில இளம்பெண் கைது செய்யப்பட்டது அவரது வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.